கண்ணாடி எதை காமிக்குது? என்னுடைய ஆவியை காண்பிக்கிறது. எனக்குள்ள நான் கர்த்தருடைய மகிமையை காண்கிறேன். அப்பதான் எனக்கு புரியுது, ஓஹோ நான் இப்படி இருக்கிறேனோ. நான் நினைச்சேன் பூச்சி புழு தூசின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா உள்ள கர்த்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உள்ள கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய நீதி, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை நான் கண்ணாடியில் காண்கிறேன். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு ஆனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார். அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று இழுத்து கொண்டார். அவரே அன்பு ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார். அவரின் மிகுந்த காருண்யத்தால் இழுத்து கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதோ நேசரின் அன்பு இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதோ நேசரின் அன்பு சாம்பி செல்லத்துறை அவர்களின் படைப்பில் உருவாகும் வெற்றியும் வாழ்வும் மாதாந்திர பத்திரிகையை இலவசமாய் பெற உடனே தொடர்பு கொள்ளவும். வெற்றியும் வாழ்வும், தபால் பெட்டி எண் 494, வெப்பேரி, சென்னை 7. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 04426621085, 26620086, 26628666. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள்னு. இந்த விளங்காத உலகத்தில் நமக்கு விளங்கணுங்க. முதல்ல இதில் என்ன பிரச்சனைனா, நமக்கே விளங்கலை நிறைய நேரத்தில். அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவர்களுக்கு விளங்கலை, அவங்களுக்கு விளங்காமல் போட்டு பரவாயில்ல. இங்கே உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு விளங்க வேண்டாமா? வெளியே போகும்போது அவங்க யாரும் நம்ம யாரோ மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது விளங்கலை, நமக்கு விளங்கி போச்சு. நம்ம அவங்கள போல யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அவங்க மாதிரி நம்ம காரியத்தை செய்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ அவங்கள பற்றி அவங்களுக்கு விளங்கலையேன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விளங்கட்டும். முதல்ல அவங்களுக்கு விளங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. உங்களுக்கு விளங்கட்டுங்க. உங்களுக்கு விளங்கும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். சரி, அடுத்த வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். திரும்பவும் சொல்றாரு பாருங்க. எப்பொழுது? இப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது. பரலோகம் போன பிறகு இல்லை, நீ பரலோகம் போனா பிள்ளை ஆயிடுவேன் இல்லை. என்னென்ன சொல்லி வச்சிருந்தாங்க எங்களுக்கு, நீ போவியா பார்க்கலாம். முதல்ல
வந்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஞானஸ்தானம்லாம் எடுத்த பிறகு நீ போவியா? எப்படி போவ பார்க்கலாம், நீ எல்லாம் பரலோகம் போவியா? இவர் சொல்றாரு, நீ இப்போவே தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. இப்பொழுது நீங்கள் இப்பொழுது பிரியமானவர்களே, இந்த பாஸ்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் கோயிலுக்கு போகிறேன்னா இந்த பாஸ்டர் கோயிலுக்கு தான் போவேன். இவர் தான் எனக்கு பிடிச்ச பாஸ்டர். இவர் சொல்றார், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? பாஸ்டர் ஜான் இப்போ இருந்தார்னா சொல்றார், நல்ல பிரசங்கம், கரெக்டாக பண்ணுப்பான்றார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதில் சந்தேகமே வேணான்றார். நீ தேவனுடைய பிள்ளை இப்பொழுது, பரலோகத்தில் இல்லை இப்பொழுது, நாளைக்கு இல்லை இப்பொழுது. நீ இதை விட கொஞ்சம் பெட்டர் ஆனினா இல்லை இப்பொழுது. இல்லைங்க நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லைங்க, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. உங்கள் பிள்ளைகள்லாம் பர்ஃபெக்டா? ஒருத்தர் சொல்கிறாரு, நீ பர்ஃபெக்டாக இருந்தால் தான் என் பிள்ளை. அது எப்படி? பிறக்கும்போதே அவன் பர்ஃபெக்டாக இருந்தானா? இல்லைன்னா நீ என் பிள்ளையே கிடையாது. இது என்ன சும்மா எழுதி கொடுத்துட்றதா இது? உங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க, நீங்கள் இப்போ பிள்ளை இல்லைன்னு சொன்னாடா அவன் பிள்ளை தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பிள்ளை தான். அவன் தப்பு செஞ்சாலும் பிள்ளை தான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? பிள்ளைகள், அந்த பிள்ளைன்றதை மாற்றவும் முடியாது. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, இனி எவ்விதமாக இதுதான் கவனிக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனிமே எப்படி இருப்போன்றது இன்னும் விளங்கிக்கலன்றார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். எப்போ தேவனுடைய பிள்ளைகளா? நீங்கள் என்னைக்கு மனம் திரும்பினீங்களோ, என்னைக்கு தேவனுக்கு உங்களுக்கு இருதயத்தை திறந்தீங்களோ, இயேசு உங்களுக்கு உள்ளே வரும்படி திறந்தீங்களோ, என்றைக்கு மறுபடியும் பிறந்தீங்களோ அன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகளா ஆயிட்டீங்க. இப்போ ஆயிட்ட பிறகு இனி எப்படி இருக்க போறீங்கன்றதான் இன்னும் விளங்கலை. இப்படி ஆனதுனால நீங்கள் என்னவா இருக்க போறீங்க, என்ன விதமான மாற்றங்கள் உண்டாக போகிறது, அது விளங்கலை இன்னும் அப்படிங்கிறார். வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோன்னு. என்னன்னா, இது என்ன சொல்லிட்டாங்க மெயினா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ இனி எவ்விதமாக இருப்போம்ன்றது நமக்கு தெரியல. இப்போ தெரியாது. அது எப்போ தெரியும்? அவர் வெளிப்படும் போது, இயேசு வரும்போது அவர் எப்படி இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அவரை பார்த்துட்டோம்னா நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம், அவரை போல மாறிடுவோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பைபிளை படிக்கும்போது நல்லா யோசித்து பார்க்கணும். என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ, ஆனால் இனி எப்படி இருப்போன்றது நமக்கு இன்னும் விளங்கலை. அதனால் என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம் அவர் வர்றாருன்னு. அவர் வந்த பிறகு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டோம்னா, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டோம், நாம் அப்படியே அவர் மாதிரியே மாறிடுவோம். எப்படி அது? அவர் வந்த பிறகு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டா, நேராக அவரை பார்த்துட்டா அவர் இருக்கிற மாதிரியே நம்ம மாறிடுவோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதவசனத்தின் அப்படிதான் வேதவசனம் சொல்லுதா? இதுதான் இதனுடைய அர்த்தமா? அப்போ நம்ம இப்போ வரவே முடியாது. நம்ம மாறணும்னா என்ன பண்ணணும்? அவர் வரணும்னு காத்திருக்கணும். நம்ம வேற எதுவும் மாற்ற முடியாது. நான் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கமெல்லாம் உங்களை மாற்ற முடியாது. அப்போ ஹலோ, இந்த டீச்சிங்கெல்லாம் உங்களை எதுவும் மாற்றவே முடியாது. நீங்கள் கேட்குற எந்த சத்தியமும் உங்களை மாற்ற முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படா இயேசு வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேசாமல் கோயிலுக்கு வராமல் பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாமே. ஏன்னா மாறவே முடியாது, மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா மாறணும்னா அவர் வந்த பிறகு தானே மாற முடியும். அவர் ஒரு பார்வை பார்த்த பிறகு தான் நமக்கு என்ன விளங்கும், அவர் யாருன்னு விளங்கும். அப்புறம் தான் அவரை மாதிரி மாற முடியும். அதனால் பேசாமல் வீட்டிலே இருந்துட்டு இயேசுவே சீக்கிரம் வாருன்னு கதறிட்டு இருக்கலாம். அவர் வந்த பிறகு அவரை பார்த்த உடனே டக்குன்னு அவரை மாதிரியே. நான் சொல்கிறேன், அப்படி சொல்லப்படவில்லை. நல்ல கவனிங்க, அப்படி சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, பிறந்துட்டோம் தேவனுடைய குடும்பத்தில். ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருக்கணுன்றது நமக்கு இன்னும் விளங்கலை. எப்போ விளங்க போகிறது? அவரை தரிசிக்க வேண்டிய விதத்தில் அவர் யார் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ளும் போது நாம் அவரை மாதிரியே மாறிடுறோம். அப்படிதான் அர்த்தம் இருக்கணும். அவர் யார் என்று நாம் பார்த்து என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ, இயேசுவை என்றைக்கு தரிசிக்கிறோமோ, இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? வேத வசனத்தில் பார்க்க முடியும். அவர் எங்கே காண முடியும்? இயேசுவை கண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டு அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளும் போது, அதை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாகும் போது, அந்த வெளிப்பாடு நம்மை அவரை போலவே இப்பொழுது மாற்றுகிறது. ஹலோ, சரி, நம்பலன்னா திருப்புங்க 2 கொரிந்தியருக்கு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அதாவது மோசேயின் ஆகமங்கள்லாம் அந்த முதல் 5 புஸ்தகங்களை சொல்லி இருக்குது. அதெல்லாம் வாசிக்கப்படும் போது மோசே எழுதின அந்த புஸ்தகங்கள்லாம் வாசிக்கப்படும். பழைய ஏற்பாடு ஜென்ரலாக சொல்ல போனால் அதெல்லாம் வாசிக்க போகுது. இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் மீது இருக்கிறதே. அதாவது அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று திற மாதிரி ஒன்று மூடிக்கிட்டு இருக்கிறதேன்றாரு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்போ கவனிங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய், நமக்கு இப்போ முக்காடு இல்லை, இப்போ எதுவும் நம்ம மூடிக்கிட்டு இல்லை, மறைச்சிக்கிட்டு இல்லை, நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாமல் தடுக்கிறது எதுவும் திற ஒன்றும் கிடையாது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கீங்களா? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போனா என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய முகத்தை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. அதாவது இந்த பைபிளை வாசிக்கிறத பற்றி சொல்லிடுது, வேத வசனத்தை பார்க்குறத பற்றி சொல்லிடுது. அவங்களுக்கெல்லாம் முக்காடு இருந்தது, ஒன்றும் புரிஞ்சுக்கொள்ள முடியல. அந்த முக்காடு அவர்கள் மனம் திரும்பும் போது எடுக்கப்படுதுன்னு சொல்லிடுது. ஆனால் நமக்கு திறந்த முகமாய், நமக்கு அந்த முக்காடெல்லாம் அகன்று விட்டது. இப்போது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கேட்காத, எந்த மனதுக்கும் புரியாத சத்தியங்களை 1 Corinthians 2:9-10 சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. நம்ம வெளிப்பாட்டின் மக்கள், நமக்கு அந்த முக்காடு கிடையாது. நாம் திறந்த முகமாக என்ன பண்ணுறோமா, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல காண்கிறோம். எது கண்ணாடி? இதுதான் கண்ணாடி. கர்த்தருடைய வார்த்தை தான் கண்ணாடி. யாக்கோபு 1 வாசிச்சிருக்கோம் இல்லையா? வசனத்தை வாசித்து அதன்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு அதை பற்றி ஒன்றும் செய்யாமல் போகிறவனா அவன் அப்படி சொல்லி இருக்குது இல்லையா? அப்போ வேத வசனம் கண்ணாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வேத வசனத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. இந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பற்றி தான் சொல்லியிருக்குது. அப்போ திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. அப்போ இதை பார்க்குறோம், இதுதான் கண்ணாடி. இதில் என்னத்தை பார்க்குறோமா? கர்த்தருடைய மகிமையை காண்கிறோம். கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமையை நாம் இந்த கண்ணாடியிலே காண்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை கர்த்தரையே காண்கிறோம். எப்படி காண்கிறோம்? இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது இது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பிக்கிற கண்ணாடி. கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது எதை பார்க்குறோம்? நம்ம தானே பார்க்குறோம். ஆனால் நம்ம சரீரத்தை பார்க்குறோம். வீட்டில் இருக்க கண்ணாடியில் என்னத்தை பார்க்குறோம்? முன்னால் போய் நின்னோடனே சரீரம் தான் தெரியுது. இந்த ஆவிக்குரிய கண்ணாடியில் இதுக்கு முன்னால் நின்னோடனே சரீரம் தெரியல, இது ஆவிக்குரிய கண்ணாடி. இதில் எங்கே தெரியும்? என்ன தெரியுது? ஆவி தெரியுது. இங்கே யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அப்போ இந்த கண்ணாடியை நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் எதை பார்க்குறேன்? கர்த்தருடைய மகிமையை நான் காண்கிறேன். எங்கே இருக்குது கர்த்தருடைய மகிமை? எங்கேயோ இல்லை, கண்ணாடியில் தானே பார்க்குறேன். அதனால் எங்கே கண்ணாடி எதை காமிக்குது? என்னுடைய ஆவியை காண்பிக்கிறது. எனக்குள்ள நான் இருக்கிற கர்த்தருடைய மகிமையை காண்கிறேன். அப்போ தான் எனக்கு புரியுது, ஓஹோ நான் இப்படி இருக்கிறேனோ. நான் நினச்சேன் பூச்சி புழு தூசின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா உள்ள கர்த்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உள்ள கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய நீதி, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை நான் கண்ணாடியில் காண்கிறேன். இதை திறக்கும் போதெல்லாம் என்ன காண்கிறோம்? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறோம். அதனால பாருங்கள் என்ன போதிச்சிட்டு இருக்கோம்? நாம் யார், ஹூ வி ஆர் அப்படின்னு போதிச்சிட்டு இருக்கிறோம். இங்கே வரும்போது இன்னும் பல வாரங்களுக்கு இதுதான் கேட்பீங்க, நான் யார். இந்த கண்ணாடி எடுத்து உங்களுக்கு காண்பிப்போம். உங்களையே நீங்கள் பாருங்கள் நல்லா, நீங்கள் யாருன்னு நல்லா டேக் அ குட் லுக். நீங்கள் யாருன்றதை பார்த்துங்க. உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கர்த்தர் இருக்கிறார், அவருக்குள்ளே எப்படிப்பட்ட மகிமை இருக்குது, உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறது, எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, எப்படிப்பட்டவர் எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்துகிற அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்க அப்படின்னு காமிக்க போகிறோம். அப்போ இந்த கண்ணாடியில் திறந்த முகமாக இந்த கண்ணாடியில் கர்த்தருடைய மகிமையை கண்டு, அப்போ இதை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம். காணும் போது என்ன ஆகிறது? ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆவியினாலே அவருடைய சாயலாகத்தானே
அதாவது என்ன மகிமையை பார்த்தோமோ, யாரை பார்த்தோமோ, எப்படிப்பட்டவரை பார்த்தோமோ, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பார்த்துக்கிட்டே வந்தா அந்த மகிமை தெரியுது. அதை பார்க்க பார்க்க ஆவியானவருடைய செயல்னால அந்த பார்க்கிற அந்த மகிமையான அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய சாயலும் மாறிவிடுகிறது. இருக்கீங்களா? இது பரலோகத்தில் மாறுறதை பற்றி பேசியிருக்கா, இப்போ மாறுறதை பற்றி பேசியிருக்கா? இப்போ மாறுறதை பற்றி. இதை பார்க்க 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 அவருடைய மகிமையை இந்த கண்ணாடியில் கண்டு தேவ ஆவியானவர் நமக்குள்ள இதை பார்க்கும் போதெல்லாம் உதவி செய்கிறது அப்படின்னால, அவர் வேலை செய்கிறதுனால அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்மையும் அவர் மாற்றிவிடுறார். எந்த சாயலை பார்த்தோமோ அந்த சாயலாக நாமளும் மாறிவிடுகிறோம். இது நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நடக்கிற ஒன்று. இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இப்போ நடக்கிறது. இப்படியே நடந்து நடந்து அவர் வர்றதுக்குள்ள நாம் அப்படி ஆயிடுவோம். அதை தான் 1 யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால், அதாவது அவர் வெளிப்படும் போது தான் நம்ம தரிசிக்க போகிறோம், அப்புறம் தான் மாற போகிறோம். இல்லை, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால்னு சொன்னால், அவர் வெளிப்படும் போது எப்படி நாம் இருப்போன்றது சொல்லியிருக்கிறது. ஏன்னு சொன்னால், நாம் ஏற்கனவே அவரை தரிசித்து கொண்டிருக்கிறோம், அவருடைய மகிமையை தரிசித்து கொண்டிருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் பார்த்து கொண்டிருந்தபடினாலே அந்த சாயலாகவே மாறி அவருக்கு ஒப்பாக இருக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்? அவர் வர்றதுக்குள்ள அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அர்த்தம். இருக்கீங்களா? எல்லாம் விளங்குச்சு எல்லாருக்கும்? இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் வர்றதுக்குள்ள அவரை மாதிரியே இருப்போம். ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறார்ன்றதை பார்த்து 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 அவரை மாதிரியே மாறி விடுவோம். எத்தனை பேர் மாறிட்டு இருக்கிறீங்க? இதுதான் சரியான அர்த்தம். இப்போ அதுக்கு தான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு வந்து மாற்றமே இல்லைன்னா அப்புறம் எது கோயிலுக்கு வரணும்? பேசாமல் வீட்டில் இருந்து ஆண்டவரே வாரம் வாரம்னு வருகைக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதான். எதுக்கு இங்கே வர்றோம்? இந்த கண்ணாடியில் பார்க்க உதவுகிறார்கள், அதனால தான் வர்றோம். இந்த கண்ணாடியிலேருந்து கண்ணாடி எடுத்து காண்பிக்கிறோம். விளங்காத சில விவரங்கள்லாம் விளங்க ஆரம்பிக்கிறோம், நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எந்த சாயலை பார்க்கிறோமோ அந்த சாயலுக்கு ஒப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்னா மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவர் வர்றதுக்குள்ள முற்றிலுமாயே மாற்றப்பட்டு அவருக்கு ஒப்பாக நாமும் மாறிவிடுவோம். அவரை போலவே நாமும் மாறிவிடுவோம். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இருக்கீங்களா? புள்ள பிறக்கும் போதே உள்ள அந்த நேச்சரோட பிறக்குது. குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? தாய் தகப்பனுடைய அந்த நேச்சரோட தான் பிறக்குது, இல்லையா? அதெல்லாம் என்ன இருக்குது? ரத்தத்திலேயே கலந்து இருக்குது. ஆனால் எல்லா சுவாபத்தையும் உடனே வெளிப்படுத்துறது கிடையாது. போக 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 அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து வளர்ந்து 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 பார்த்து 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 போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவங்களோட தானே ஓட்டிகிட்டு இருக்குது, அங்கேயே தானே வாழுது, அங்கேயே தானே இருக்குது. அதனால் அதே போல் ஆகிவிடுகிறது. ஒரே நாள் ஆகிறது இல்லை, பிறந்த அன்னைக்கு ஆகிறது இல்லை. பிறந்த அன்னைக்கு எல்லாம் உள்ளே இருக்குது, ஆனால் போக போக தான் அது வெளியே வருகிறது. பிறந்த அன்னைக்கு எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலையே, ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன சொல்கிறோம்? அப்பா மாதிரியே நடக்கிறான் பாரு, அப்பா மாதிரியே பேசுகிறான் பாரு, அப்பா மாதிரியே செய்கிறான் பாரு அப்படின்றோம். ஏன்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இந்த கண்ணாடியிலே திறந்த முகமாய் அவருடைய சாயலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் உங்களை அவருடைய சாயலுக்கொப்பாக மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபமாகி கொண்டிருக்கிறீர்கள். அவர் வருவதற்குள் அவரை போலவே மாறிவிடுவோம். அவர் வரும்போது நாம் அவரை தரிசித்திருப்பதனால், அவரை நாம் பார்த்து தெரிந்து கொண்டதனால், அந்த சாயலை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவரை போலவே நாமும் இருப்போம். இருக்கீங்களா? எத்தனை பேர் அதுக்கு ரெடி? எத்தனை பேர் இப்போ தேவனுடைய பிள்ளைகள்ன்றீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வெளிப்பாடு உள்ளே இறங்குதா? எத்தனை பேர் இதெல்லாம் உள்ளே இறங்குதுன்னு சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், நான் தேவனால் பிறந்தவன், உலகத்தை ஜெயிக்கிற ஜாதி. ஜெயிக்கிற ஜாதி நான், தோற்கிற ஜாதி அல்ல. இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் நான்
ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வது கிடையாது. ஏனென்றால் பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன். நான் பாவத்தில் வாழ்வது கிடையாது. பிசாசானவன் என்னை தொட முடியாது. தேவனால் பிறந்தவன் நான். தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். நாளுக்கு நாள் அவரை போலவே நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சத்தியங்கள் பாருங்க. இதை யோசித்து பாருங்கள். இதை மனதில் வையுங்க. கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது, வீட்டில் கண்ணாடியில் சொல்கிறேன், 5 அடி 7 அங்குலம் நான் ஏமாத்துறேன் அப்படி பார்க்காதீங்க. குட்டி தேவர். இந்த உலகத்தில் கடவுளை போல இருக்கிற ஒரு மனுஷன், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிற அப்படி காணுங்கள். உங்களை குட்டி கடவுளை போல காணுங்கள். நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு கீழே நீங்கள் பேசாதீங்க. பேச்சில் அது வெளிப்படட்டும். நீங்கள் யாருங்கிறத உங்களுடைய அறிக்கை அதை உறுதிப்படுத்தட்டும். அதை கேன்சல் பண்ணுறதா இருக்க வேணாம். சொன்னாருங்க, இருந்தால் கூட நாம் ஏமாத்துறோம். சொன்னார், இருந்தால் கூட நான் வந்து அந்த பழைய சிறியவன் தானே நான், அப்படி பேசக்கூடாது. அது என்னது? கேன்சல் பண்ணுறது. அது உறுதிப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அறிக்கை செய்யுங்கள். இந்த மனதுக்கு முன்னால் வையுங்க. அப்படியே மாறுவீர்கள். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை உம்மை போலவே உண்டாக்கி இருக்கிறீர். தன் ஜாதியின்படி எல்லாம் பிறப்பிக்கும் என்று சொல்லிட்டு எங்களை உம்மை போலவே பிறப்பித்திருக்கிறீர். தேவனால் பிறந்தவர்கள் நாங்கள். அதை எண்ணி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் பேர்பட்ட ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ரகத்தை, ஜாதியை சேர்ந்தவர்கள் நாங்கள். கீழானவர்கள் மேலானவர்கள், வாளா இல்லை தலையாக இருக்கிறோம். தோற்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய வித்தியாசங்கத்தாவே! இந்த உலகத்தாருக்கும் எங்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். மீட்பு இவைகளெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் பிள்ளைகள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். இந்த எண்ணத்தால் மனங்களெல்லாம் நிரம்பட்டும், உள்ளங்களெல்லாம் நிரம்பட்டும், உள்ளங்கள் பூரிக்கட்டும். தங்களை குறித்து ஒரு மேன்மையான எண்ணம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரும் தங்களை காணட்டும். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் உம்முடைய சகல குணாதிசயங்களையும் எல்லாவற்றையும் நாளுக்கு நாள் அதிகமாய் வெளிப்படுத்தட்டும். உம்முடைய சாயலாகவே, உம்முடைய சாயலுக்கொப்பாக ஒவ்வொருவரும் மாறட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுடைய பாதபடிக்கு கீழாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். பாதத்துக்கு கீழே இருக்கிற பிரச்சனைகள் எங்களை விட பெரிதல்ல. நோய்கள் எங்களை விட பெரியதல்ல. பண தேவைகள் எங்களை விட பெருசல்ல. குடும்ப பிரச்சனைகள் எங்களை விட பெருசல்ல. எங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் எங்களை விட பெரிதல்ல. நாங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர்கள் என்பதை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறோம். பிரச்சனைகளை ஆண்டு கொள்கிறோம். பிரச்சனைகளை பாதத்துக்கு அடியில் நீர் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் செலுத்துகிறோம். அதை ஆண்டு கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தை எடுக்கிறோம். உமக்கே கனமகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சாம்பி செல்லத்துறை அவர்களின் படைப்பில் உருவாகும் வெற்றியும் வாழ்வும் மாதாந்திர பத்திரிகையை இலவசமாய் பெற உடனே தொடர்பு கொள்ளவும். வெற்றியும் வாழ்வும், தபால் பெட்டி எண் 494, வெப்பேரி, சென்னை 7. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 044 266 21 085 266 20086 266 கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர்.
நல்லவர் ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர் யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர் துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர். உன்னதமானவர் மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவன் நிழலில் தங்குவான். உன்னதமானவர் மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவன் நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர் யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர் துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், பெரியவர். வல்லமையானவர் கருத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். வல்லமையானவர் கருத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், மகிமையில் தங்கிடுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார்.